என்று செய்திகள் வந்திருக்கிறது. சென்ட்ரல் ஏஜென்சிஸ் என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசின் பல்வேறு அமைப்புகளோடு மாநில ஆளுநர் அவர்கள் காலையிலே ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தில் இறுதியாக மீட்பு பணிகளிலே ஒருங்கிணைப்பு இல்லை என்பதாக அவர் ஒரு குற்றச்சாட்டினை தெரிவித்திருப்பது அரசினுடைய கவனத்திற்கு வந்திருக்கிறது. அது தொடர்பாக அரசினுடைய சார்பில் நான் விளக்கிட விரும்புகிறேன். ஆரம்பம் முதலே தொடக்கத்திலிருந்தே இந்த பெருவெள்ளம் மழை துவங்க இருக்கக்கூடிய அந்த கட்டத்திலிருந்தே ஒன்றிய அரசில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பல்வேறு துறைகளுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு நல்ல ஒருங்கிணைப்பு தொடர்ச்சியாக இருந்து வந்தது. குறிப்பாக இந்த மழைப்பொழிவினுடைய துவக்கத்தில் IMD என்று சொல்லக்கூடிய இந்தியன் மெட்டீரியலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் சொல்லக்கூடிய அந்த வானிலை மையத்தோடு நாம் தொடர்ச்சியாக அவர்களோடு தொடர்பில் இருந்தோம். அவருடைய டைரக்டர் ஜெனரல் அவர்களோடும் அவருடைய மண்டல அலுவலகத்தோடும் நம்முடைய அதிகாரிகள் தொடர்பில் இருந்து நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் அதேபோல் நம்முடைய மீனவர்களுக்கும் அவ்வப்போது அவரிடத்திலிருந்து அந்த அலர்ட் மெசேஜஸ் என்று சொல்லக்கூடிய முன்னெச்சரிக்கை குறிப்புகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு கொண்டு வந்திருந்தது. அது மாத்திரமல்லாமல் ஏறத்தாழ 1.14 கோடி அலர்ட் மெசேஜஸ் அனைவருக்கும் இந்த காமன் அலர்ட் புரோட்டோகால் CAP என்று சொல்லக்கூடிய வகையில் எல்லா தரப்பிலும் இருக்கக்கூடியவர்கள் பொதுமக்களுக்கு இந்த குறுஞ்செய்திகளை அனுப்பக்கூடிய இந்த ஒரு வாய்ப்பும் மொபைல் ஆப்ரேட்டர்ஸ் மூலமாக நாம் செல்ஃபோன்கள் மூலமாக அனுப்புவதற்கு நாம் முழுமையாக அவர்களுடைய BSNL போன்றிருக்கக்கூடிய அந்த சர்வீஸ் ஆப்ரேட்டர்ஸோடு நாம் தொடர்பில் இருந்து அவர்களுடைய அந்த சர்வீசஸும் நாம் அவரிடத்தில் நாம் வாங்கியிருக்கிறோம். அதே போல் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன் DOTயை பொறுத்தமட்டில் நம்முடைய மாநில அரசினுடைய உயர் அதிகாரிகள் இந்த பேரிடரை சமாளிக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய துயர் தணிக்கக்கூடிய பணிகளில் இருக்கக்கூடிய CRA போன்றிருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அதே போல் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அனைவருக்கும் ப்ரையாரிட்டி பேசிஸில் அவர்கள் அவர்களுடைய பகுதியில் இணைப்பு வழங்குவதற்கு முழுமையான நடவடிக்கையை தருவதற்கு மாநில அரசு அவர்களோடு தொடர்பில் இருந்தது. இதையெல்லாம் விட மிக முக்கியமாக வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதிகளில் மீட்பு பணிகளை செய்வதற்கு ஆர்மி அதே போல் நேவி அதே போல் கோஸ்ட்கார்ட் ஆகிய 3 பெரும் அமைப்புகளோடு நம்முடைய மாவட்ட நிர்வாகமும் பேரிடர் மேலாண்மை துறையும் தொடர்ந்து தொடர்பில் இருந்து நாம் அவர்களுக்கு தேவையான உதவிகளை நாம் பெற்றிருக்கிறோம். குறிப்பாக ஒரு திருவனந்தபுரத்திலிருந்து ஒரு முக்கியமாக ஒரு காலம் ஆஃப் ஆர்மி இங்கே வந்திருக்கிறார்கள். அதே போல் ஊட்டியில் இருந்தும் இன்னொரு காலம் ஆஃப் ஆர்மி நம்ம இடத்துல வந்திருக்கிறது. ஏறத்தாழ இந்த 2 இடங்களிலும் சேர்ந்து 108 பேர் இந்த மீட்பு நடவடிக்கைகளிலே அவர்களை ஈடுபடுத்துவதற்கு நாம் நம்முடைய அரசின் சார்பில் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கைகளின் காரணமாக அவர்கள் இந்த மீட்பு நடவடிக்கைகளிலே அவர்கள் முழுமையாக பங்கேற்றிருக்கிறார்கள். அதை தவிர தேசிய பேரிடர் மீட்புத்துறை அந்த அமைப்பு இந்த மழைக்காலத்தில் அவர்கள் முழுமையாக தங்களை அர்ப்பணிப்போடு இங்கே பணியாற்றி இருக்கிறார்கள். அதில் அவங்க 10 டீம் இங்கே வந்திருக்கிறாங்க. அதில் கிட்டத்தட்ட 250 பேர் வந்திருக்கிறாங்க. மாவட்ட நிர்வாகமும் அவர்களும் ஒரு நல்ல கோஆர்டினேஷனில் ஒருங்கிணைப்பு இருந்த காரணத்தினால்தான் எந்த இடங்களெல்லாம் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது, எங்கே பொதுமக்கள் சிக்கலில் இருக்கிறார்கள், உடனடியாக எந்தெந்த இடங்களுக்கு அவர்களை அனுப்ப வேண்டும் என்று மாவட்ட நிர்வாகம் திட்டமிட்டு பேரிடர் மேலாண்மை துறையும் திட்டமிட்டு அவர்கள் அனைவரையும் குறிப்பிட்ட இடங்களுக்கு அனுப்பி நாம் பொதுமக்களை மீட்டிருக்கிறோம். எனவே இது நாம் அவர்களோடு நல்ல ஒரு ஒருங்கிணைப்பில் இருந்திருக்கிறோம் என்பதை எடுத்துக்காட்டுவதாக இருந்திருக்கிறது. அதே போல் நமக்கு ஏர்ஃபோர்ஸ் அண்ட் நேவியை பொறுத்தமட்டில் கோஸ்ட்கார்டை பொறுத்தமட்டில் பல இடங்களிலே மீட்பு பணிகளுக்கு அவர்களுடைய ஹெலிகாப்டர்களை அனுப்பி வைத்திருந்தார்கள். அதே போல் உணவுப் பொட்டலங்களை வழங்குவதற்கும் அவர்கள் அங்கிருந்து அனுப்பியிருக்கிறார்கள். இன்னும் கூட அதை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு 7 டன் உணவுப் பொருள்களை பல இடங்களிலே நமக்கு ஏர் டிராப் செய்வதற்கு இந்த ஹெலிகாப்டர்களை ஈடுபடுத்துவதற்கு நாம் அவர்களோடு இருந்து நாம் பணியாற்றியிருக்கிறோம்.
அதே மாதிரி தண்ணீர், நம்முடைய உணவுப் பொருட்களை வழங்குவதற்கு எல்லா இடங்களிலும் நாம் அதை வழங்குவதற்கும் முயற்சிகளை இவர்கள் மூலமாக நாம் எடுத்திருக்கிறோம். குறிப்பாக இந்த ட்ரெயின் சர்வீசஸ் வந்து அதை பற்றி நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. இந்த பல இடங்களில் வந்து இந்த ட்ரெயின் சர்வீசஸ் நின்றுருக்கு. நம்முடைய மாவட்டத்தை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணிக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு அதி கனமழை வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி திருவனந்தபுரம் மற்றும் மதுரையில் இருக்கக்கூடிய 2 டிஆர்எம்களுக்கும் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் முன்கூட்டியே தகவல் அனுப்பியிருந்தார். ஆனால் அன்றைய தினமே பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி 20 நிமிஷத்துக்கு நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு மதுரை டிஆர்எம் இடத்திலிருந்து ஒரு செய்தி வருகிறது. அது திருவைகுண்டம் ரயில் நிலையத்தில் ஏறத்தாழ ஒரு 525 பயணிகளோடு ஒரு ரயில் அங்கே இருப்பதாகவும், அந்த ரயில் அங்கே இருந்து புறப்பட முடியாதமா பயணிகள் சிக்கியிருப்பதாகவும் உடனடியாக உதவிகள் வேண்டும் என்று தெரிவித்தார்கள். நம்முடைய டீம் அங்கே போக முடியல. ஆனால் திருவைகுண்டத்திலேயே நம்முடைய அங்கே தூத்துக்குடி எஸ்பி இருந்தார், அவருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதே போல் பேரிடர் மாநில கட்டுப்பாட்டு மையத்துக்கும் தகவல் அளிக்கப்பட்டது. அவர் எஸ்பி அவர் அங்கேருந்து ஆற்றை கடந்து அங்கே போக முடியாதனால உடனடியாக அங்கே இருக்கக்கூடிய திருவைகுண்ட ஈவோ மூலமாக அங்கே இருக்கக்கூடிய பயணிகளுக்கு உரிய வசதிகள் செய்து தரப்பட்டது. அவர்கள் எல்லாம் முறையான இடத்துல தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதேபோல் மணியாட்சியில் இருந்தக்கூடிய அந்த பயணிகளுக்கு ரெஸ்கியூக்கு அப்புறம் கவுன்சிலிங் கொடுக்கக்கூடிய அதையும் நம்முடைய ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்களோட பார்த்துருக்குறாங்க. இப்படி ஒவ்வொரு இடங்களிலும் நான் குறிப்பிட்டு சொல்வதென்று சொன்னால் அது ஐஎம்டியாக இருந்தாலும் சரி, அல்லது பிஎஸ்என்எல் போன்ற தகவல் தொடர்பு துறைகளாக இருந்தாலும் சரி, அல்லது ஆர்மி, கோஸ்ட் கார்ட் அல்லது நேவி போன்றிருக்கக்கூடிய பேரிடர் காலங்களிலே வெள்ளத்திலே வந்து உதவி செய்யக்கூடியவர்களாக அந்த துறைகளாக இருந்தாலும் சரி, முக்கியமாக ரயில்வே துறையாக இருந்தாலும் சரி, இதில் ஒன்றிய அரசினுடைய கீழே இருக்கக்கூடிய துறைகள் இந்த வெள்ளக்கட்டுப்பாட்டு நேரத்தில் இந்த வெள்ளம் தேர்ந்தெடுக்கக்கூடிய பணிகளில் யாரோடெல்லாம் நாம் பணியாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறதோ அத்தனை துறைகளுடனும் முதல் நாளிலிருந்து நம்முடைய மாவட்ட ஆட்சி நிர்வாகமும் அதே போல் நம்முடைய பேரிடர் மேலாண்மை துறையும் ஒருங்கிணைந்து சிறப்பான முறையிலே நாம் அந்த பணியினை இந்த நொடி வரை நாம் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஏன் இப்படிப்பட்ட ஒரு கருத்தினை தெரிவித்திருக்கிறார் என்பது தெரியவில்லை. ஆனால் அவ்வாறு அவர்கள் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து என்பது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது. அந்த செய்தியில் சாரமும் இல்லை, சத்தம் இல்லை என்பதை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையில் தமிழக அரசு 0 அப்படின்னு இன்னைக்கு அண்ணாமலை வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் எப்படி பாருங்க சார்? அரசியல் சார், 0ன்னு சொல்கிறதுக்கு எனக்கு நீங்கள் இத்தனை பேர் களத்தில் இருக்கிறோம், இவ்வளோ பேருக்கு ஆஃபீஸர்ஸ் இருக்கிறோம், 3 நாட்களாக அத்தனை பேரோட போராடி கொண்டு இருக்கிறது. எங்கேயோ இருந்து திடீர்னு வந்து ஒரே நாளில் உட்காந்துட்டு ஒரு பேட்டியை கொடுத்துட்டு அவர் போடுவதெல்லாம் நான் பொருட்படுத்திட்டேன். இந்த நேரத்தில் வந்து முதல்வர் இங்கே இல்லாமல் இந்தியா கூட்டணி கூட்டத்துக்கு முதல்வர் வந்து முதல்வர் இங்கே வராமல் இல்லை, நம்மளுடைய அனைத்து அமைச்சர்களும் இங்கே அனுப்பியிருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் முதலமைச்சருடைய கட்டளையின் பிரகாரம், அவருடைய அறிவுறுத்தலின் பிரகாரம் தான் முழுமையாக அனைவரும் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். முதலமைச்சர் தேவையான நேரத்தில் நிச்சயமாக அவர்கள் இங்கே வருவார்கள். அவர் இங்கே என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நேரடியாக வாட்ச் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட அவர் அங்கிருந்து காணொலி மூலமாக அனைவரிடத்திலும் எங்கள் இடத்திலெல்லாம் பேசியிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட அனைத்து அலுவலருக்கும் முதலமைச்சர் நேரடியாக அறிவுரைகள் வழங்கிக் கொண்டிருக்கிறார். காமன் பீப்புள் யாரும் வீட்டில இருந்து வெளியே வராமல் இருக்கோம், ஓன் ஹவுசஸ்ல இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஆக்சுவலா தண்ணி போய்கிட்டு இருக்கு சார். நானே இன்னைக்கு போயிருந்தேன் அதுக்கு சிந்து பூந்துறை உடையார்பட்டி பகுதிகளில் நானே இன்றைக்கி போய் நேரடியாக தான் போயிருந்தோம். என் கூட நம்முடைய மாண்புமிகு சபாநாயகர் வந்திருந்தாங்க. அனைவருமே நாங்கள் போய் நாங்களே இருந்து நீங்கள் சொல்லதுபடி அவங்களுடைய இடத்திலே போய் நிவாரணப் பொருட்களை நாங்கள் நிவாரணத் தொகைங்கிறது மாநில அரசு 25, மத்திய அரசு 75% சேர்த்து தான் குறிப்பிட்ட 6,000 ரூபாய் வரைக்கும் இல்லை மற்ற எந்த ஒரு இழப்பீடு தொகையாக இருக்கட்டும் கொடுக்குது. ஆனால் இந்த மத்திய அரசு எங்கே கொடுத்துருக்காங்க சார்? நம்ம போய் கேட்டிருக்கோம் எவ்வளவுக்கு நம்முடைய பெர்மனன்ட் ரெஸ்டரேஷனுக்கு எவ்வளவு தேவைப்படுது, அடாக்கா எவ்வளவு தேவைப்படுதுன்னு சொல்கிறோம். அதை பற்றி யாரும் வாயை திறக்காமல் இதையெல்லாம் பேசுகிறாங்களே, இதுக்கான பணம் எவ்வளோ ரூபா நீங்கள் கேட்டிருக்கீங்க, பணத்தை கொடுக்கறதுக்கான வேலையை இந்த குறை சொல்லக்கூடிய எதிர்கட்சிகள் செய்து விட்டு சொன்னால்தான் சரியாக பல இடங்களில் வந்து கரண்ட்
கொடுக்காம இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும். இன்னும் தண்ணியினுடைய வாட்டம் பல அது இன்னும் எத்தனை நாளுக்குள்ள தண்ணியினுடைய இது இன்னைக்கு குறைய ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கே நீங்க பார்த்துருப்பீங்க, நீரினுடைய வேகமும் குறைந்திருக்கிறது, பல இடங்களில் மட்டம் குறைந்திருக்கிறது. நம்முடைய அந்த லெவல்னு சொல்லுவாங்க, ஜங்ஷன் பாக்ஸஸ் லெவலுக்கு குறைந்தவுடன் நாம் நிச்சயமாக உடனடியாக கலந்து கொடுப்போம். பாதிப்பு பால் விநியோகம் அந்த மாதிரி அதிகமாக